I guess good evening. Good evening. சொல்லுங்கடா. Sir. Right. Okay. Thank you. So let's start today our session. Business law. Right. Okay. So நமக்கு குயிக்கா சிலபஸை எழுதிட்டு நாங்க முதலாவது யூனிட்டுக்குள்ளேயே நாங்க என்ன செய்வோம். சரியா. ரைட். ஓகே. எல்லாரும் ஃபர்ஸ்ட்டுக்கு சிலபஸ் தியரி என்னென்ன சிலபஸ் எங்களுக்கு இருக்குங்கிறத எழுதிட்டு நாங்க மிக விரைவாக என்ன செய்யலாம். நாங்க எங்களோட முதலாவது யூனிட்டுக்குள்ள போகணும். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. ரைட். இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ நாங்க வேகமாக மூவ் பண்ணலாம். வணிக சட்டம், பிசினஸ் லோ, BLA. பிசினஸ் லோ, BLA. சப்ஜெக்ட் கோட் நம்பர் ஓகே 2803. ஓகே சார். அழகு என்னென்ன யூனிட் இதுல இருக்கு, அதுக்கான புள்ளி விவரம், மார்க்ஸ் என்னென்ன கொடுத்திக்கிறாங்க, எலகேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி, முன்னே இருந்த சிலபஸுக்கும் இதுக்கும் இடையில என்ன டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா, என்ன அப்டேட் வந்திருக்கு, ஸோ அதை நாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. முதலாவது எழுதி கொள்ளுங்க. இலங்கையின் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை வேலை சட்டகத்தின் அறிவு. முதலாவது யூனிட் எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது யூனிட் இலங்கையின் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை வேலை சட்டகத்தின் அறிமுகம். இலங்கையின் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை வேலை சட்டகத்தின் அறிமுகம். இலங்கையின் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை வேலை சட்டகத்தின் அறிமுகம் 8 மார்க்ஸ். என்னண்டா, இதுக்கு முன்னாடி போன சிலபஸ்ல 5 மார்க்ஸுக்கு துவக்கப்பட்ட பகுதி இப்ப 8 மார்க்ஸாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. சொல்றேன். இலங்கையின் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை வேலை சட்டகத்தின் அறிமுகம். முன்ன எப்படி இருந்தா சட்டத்துக்கான அறிமுகம் மட்டும் சோட்டா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் அத விரிவா சொல்றாங்க. ஓகேவா. அது 8 மார்க்ஸுக்குரிய பகுதியா இருக்கும். சரி, அடுத்தது ஒப்பந்த சட்டம். அதாவது இந்த வணிக சட்டம்ங்கிறதுக்குள்ள ஒப்பந்த சட்டம் தான் பெரிய யூனிட்டாக இருக்கு. பெரிய யூனிட் 15 மார்க்ஸ். சரியா. பார்ட் சில உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி. பார்ட் ஏ 25 மார்க்ஸ், பார்ட் பி 50, மற்ற பார்ட் சில வரக்கூடியது 25. ஸோ அந்த 25ங்கிறதுல 15 மார்க்ஸ் இதுக்கு வந்து. சரியா. அடுத்தது பொருள் விற்பனை சட்டம், அதுவும் பெரிய யூனிட் தான். முக்கியமான விஷயம் பேசணும். குயிக்காக சரி, முக்கியமான விஷயம் பேச போறோம். சரியா. எல்லாருக்கும் போர்ட் கிளியர் ஆகிதானே? ஓகே. அடுத்தது முகவராண்மை சட்டம். பத்து மார்க்ஸ். முகவராண்மை சட்டம். ஐந்தாவது யூனிட்
நிறுவன சட்டமும் பங்குடைமை சட்டம், அதாவது கம்பெனி தான் நிறுவன சட்டம் சொல்றது. சரியா? பங்குடைமை என் கம்பெனி தானே. 12 மார்க்ஸ். ஆறாவது யூனிட் கைமாறத்தகு சாதனங்களுக்கு பொருத்தமான சட்டம். கைமாறத்தகு சாதன சட்டம் சொல்லு. 8 மார்க்ஸ். இது மட்டும் அது மட்டும். சரி. தொழிற்சட்டம். தொழிற்சட்டம் 10. காப்புறுதி சட்டம் இதுவும் 10. 9வது எழுதி கொள்ளுங்க. 9வது எழுதி கொள்ளுங்க. வணிக சூழலுடன் தொடர்புடைய வணிக சூழலுடன் தொடர்புடைய வணிக சூழலுடன் தொடர்புடைய குற்றங்களும் 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 புதிய புதிய ஒழுங்கு விதிகளும் புதிய ஒழுங்கு விதிகளும் ஒழுங்கு விதிகளும் மற்றும் பிணையங்களின் வர்த்தகமும் பிணையங்களின் வர்த்தகமும் பிணையங்களின் வர்த்தகமும் 12 மார்க். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க. உங்களோட ஹேண்ட் அவுட்ல இதெல்லாம் இருக்கா சார்? நீங்க சொல்றதெல்லாம் ஹேண்ட் அவுட்ல இருக்காண்டா? எந்த ஹேண்ட் அவுட்ல? இல்ல ஹேண்ட் அவுட்ல இப்படி போட்டிக்கலா கேக்குறேன். அதாவது இப்ப தரப்போற ஹேண்ட் அவுட்ல போட்டிக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா? ஓ எல்லாமே இருக்குமே. அப்ப ஹேண்ட் அவுட் எடுத்தா இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லையே? இல்ல, தேவையில்லை. நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக அதை எழுதிக்காங்க. சரி சரி. ஓகேவா? சரி சரி. அடுத்தது சரி, எழுதிங்களா? கேட்க எல்லாரும் எழுதி. நான் முக்கியமான விஷயம் பேச ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேச போறேன். ரைட். சரி, எழுதிங்களா? முதல்ல சொல்லுங்க. ரைட். பிசினஸ் லோவை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே இது முழுக்க முழுக்க நோட்ஸ் பாடம். நிறைய பேருக்கு நோட்ஸ் பாடமாக்குறேன்றாலே ரொம்ப அலர்ஜி. ஈவன் நான் உட்பட நோட்ஸ் பாடமாக்குறேன்னா ரொம்ப அலர்ஜியா இருக்கு. ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் அதுல நோட்ஸ் இருந்தாலே கணக்கணை நாங்கள் எழுதிட்டு போயிடுவோம். நோட்ஸ் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா யோசிக்கிறோம். பட் நோட்ஸ்ங்கிற விடயத்தை நாங்க எப்படி படிக்கணும்ங்கிறது தான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம். நோட்ஸ் படிக்கிறது அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிஸ்டம் இருக்கு. ரைட். ஒன்று நோட்ஸை சப்பி அப்படியே பாடமாக்குறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படியோ காலுக்குள்ள தண்ணியை வச்சு அப்படியோ அப்படியே முடிச்சா நடந்து அப்படின்னு சொல்லி பாடமாக்கி முடிக்கிறது. அது நாங்க அப்படி படிக்க போறது இல்லை. சரியா?
பிசினஸ் லோ சில கேம்பஸ்ல வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எக்ஸாம் வர பிள்ளைகளோட ஃபீட்பேக் தான் அது. அவங்க சொல்லுவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டே சொல்லிக்கிறாங்க, இப்படி கட்ட புத்தகம், இப்படி ஒரு கட்டு புத்தகத்தை வச்சு அங்கேயும் இங்கேயும் நடந்து 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 பிரட்டி பிரட்டி எல்லாம் படிப்பாங்களாம். இவங்க கேட்பாங்களாம், ஏன் இப்படி கட்டு நோட்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்ப அவங்க கேட்பாங்களா, உங்களோட நோட்ஸை காட்டுங்க. இவங்க தூக்கி காட்டுவாங்களா இவங்களோட நோட்ஸை. இந்த இவ்வளவுதான், ஒரு 20-22 தாள் இருக்கும், ரைட்? ஒரு 25 தாள் இருக்கும், அவ்வளவுதான், இவ்வளவு நோட்ஸ். அப்ப அவங்க கேட்பாங்களாம் எப்படின்னு சொன்னா, இவ்வளவு 25 தாளையும் வச்சு நீங்க எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க? எப்படி? நியாயம் தானே? நான் அவங்க கேட்ட கேள்வி நியாயம் தானே? 25 தாளை வச்சு இதுக்குள்ள படிச்சு ஒரு WT லெவல் 2ல இருக்கிற பிசினஸ் லோவை எப்படி எழுது? ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா உண்மையும் அதுதான். எங்கட ஸ்டூடெண்ட் வந்து எழுதுவாங்க, சரியா? அப்ப சம்திங் டிஃபரெண்ட் இது என்னையோ நடக்க போகுது. அவங்க கட்டுக்கணக்கில் நோட் படிக்கிறாங்க, இவங்க கொஞ்சமா படிக்க நோட்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்கள விட இவங்க நல்லா எழுதுறாங்க. அப்ப என்னமோ இங்க இருக்குது. அது என்ன? அப்ப நான் திரும்ப சொல்லிக் கொள்றேன், இந்த நோட்ஸ் எல்லாம் மாங்கு மாங்கு மாங்கண்டு நீங்க பாடமாக்க தேவையில்ல. என்னடா அது சார் ஒரு குண்டை போடுறார், எல்லாரும் சொல்ற பாடமாக்குங்க படிங்க இதைத்தான் சொல்றேன். ஆனா சார் சொல்றார் மாங்கு மாங்கண்டு பாடமாக்க தேவையில்லை. அப்ப என்னவா இருக்கும்? சரி சொல்லுங்க பாப், நான் பாடமாக்க தேவையில்லைன்னு சொல்றேன், என்ன அப்ப? அப்படின்னா அடுத்த கருத்து என்னவா இருக்கும்? யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. நான் சொல்றேன், இது அப்படி 9 யூனிட் இருக்குது, 9 யூனிட்ஸையும் அதை விடிய விடிய இருந்து பாடமாக்கி அப்படியே கரைச்சி ஊத்தி எக்ஸாமுக்கு போக தேவையில்லைன்னு சொல்றேன். அப்ப நான் என்ன கேஸ், நான் என்ன சொல்லவா? சொல்லுங்க, நான் என்ன சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டா, அது சும்மா இல்ல, இன்ட்ரெஸ்டா. இன்ட்ரெஸ்ட் எப்படி? கதை. கதை சொன்னா எல்லாரும் சின்ன படத்துல இருந்து கதை சொன்னா நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த கதை சொன்னா இப்படி ஞாபகத்துல இருக்கு. எத்தனை நோட்ஸ் பேப்பரை வாசிச்சாலும் ஞாபகத்துல இருக்க பொருள். ஆனா கதையா சொன்னா அது இங்க மெமரைஸ் பண்ணப்படும். அப்ப அது ஒரு மிக முக்கியமான விடயம். நோட்ஸ் பாடத்தை கஷ்டம் கஷ்டம் சொல்றாங்க. ஈவன் நானும் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, A லெவல்ல இருக்கிற பிசினஸ் ஸ்டடிஸ் கஷ்டம், நோட்ஸ் நிறைய நோட்ஸ் பாடமாக்கணும். அப்படி படிச்சா கஷ்டம் தான். நோட்ஸ் பாடமாக்கணும் நினைச்சாலே கஷ்டம். பாடமாக்காதீங்க, அதை நீங்க உள்வாங்கிக் கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன இருக்குது அப்படின்னா என்ன, அதை ஒரு கதையாக படிச்சு கொள்ளுங்க, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா படிச்சு கொள்ளுங்க. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்பவே சொல்றேன். நான் எப்ப இதை கேட்பேன்னா, எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கேட்பேன், இப்ப உங்களோட மனநிலை என்ன? போன முறாக்களுக்கு இது மாதிரி சரி, அவங்களோட ரெக்கார்டிங், அதாவது லாஸ்டா நடந்த கிளாஸ்ல அவங்களாக பூரிச்சு போய் சில கிளாஸ்ல சொன்ன ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. நான் சண்டே மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி துண்டை போடுறேன்னு கேட்டுக்கொள்ளுவேன் அவங்க என்ன சொன்னாங்க, ரைட்? அல்லது அவங்க சொன்ன ஃபீட்பேக்கே போடுறேன். ஆகவே அவங்க சொல்றாங்க எப்படி சார், நாங்க நோட்ஸ் பாடமாக்கல சார், அது அப்படியே வந்து இறங்கிச்சு எங்களுக்குள்ளேயே, அது ஆழமா என்ன செஞ்சுச்சு, பதிஞ்சிச்சு. நாங்க நோட்ஸ் உண்மைக்கும் பாடமாக்கல சார். ஒரு போய் சொன்னவர் கடைசியா நினைக்கிற ஒரு 1.5 மந்த்துக்குள்ள கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதின ஒரு போய் என்கிட்ட சொன்னது, சார் அது எப்படியோ தெரியல, நான் 1.5 மாசம் தான் கிளாஸ் வந்தேன், நான் கடைசியா தான் ஒரு கிளாஸை கேள்விப்பட்டு வந்தேன், பட் அது நோட்ஸ் நான் தொட்டனா இல்லையா எனக்கு தெரியா. நீங்க பாஸ் பேப்பர்லயே அப்படி கரைச்சு கரைச்சு ஊத்துனீங்க, பாஸ் பேப்பர்லயே எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு எனக்கு அப்படியே மெமரைஸ் ஆகிட்டு, அது ஒரு கதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். உண்மை. நான் வந்து அதுக்காக நான் தான் இதுக்கென்று பிறந்த வித்துவான் அப்படி சொல்ல வரல. படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, காலகாலமா இது நடந்துட்டு வர்றது. நீங்க உங்கள்கிட்டயும் நான் சொல்ற விஷயம் இதான், நீங்க தான் ஆன்சர். உங்களோட புத்தகத்துல உங்களோட நோட்ஸ் இருக்கிறது ஆன்சர் இல்லை, சரியா? ஹேண்ட் அவுட்ங்கிறது மறந்தா சும்மா மேலோட பெரட்டி பாக்குறது தான் உங்களுக்கு இருக்க போகுது தவிர, சரியா? ஆனா நீங்க தான் ஆன்சர். நம்ம எக்ஸாம் பேப்பர் செய்யறதுக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு மெமரைஸ் பண்றதுக்கான ஒரு அடிப்படையா இருக்குமே தவிர, அது விடிய விடிய இருந்து பாடமாக்குற ஒரு விஷயமா இருக்காது. அது உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு எவ்வளவு
சரியா? இங்க போறதெல்லாம் அப்படியே ஒரு கதை சுவாரஸ்யமா போகும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? சும்மா படிச்சாதான் கஷ்டம். இன்ட்ரெஸ்டா இருந்தா, கதை மாதிரி இருந்தா, நல்லா இருந்தா நம்ம என்ன செய்வோம், அதுலயே இருப்போம். சரியா? அப்ப அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நல்லா மைண்ட்ல போட்டுக்கோ, எழுதி வச்சுக்கோ. நீங்க தான் கீ பேப்பரா மாறுவீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. நீங்க தான் கீ. உங்களோட மனது, உங்களோட மூளை தான் கீயா மாறும். அப்ப அதுக்குண்டான பிராக்டிஸை தான் நான் தருவேன். சும்மா போய் அந்த கைஸ் அதை பாடமாக்கிடுவாங்க, இதை பாடமாக்கிடுவாங்கன்னு சொல்ல போறதே இல்ல. பாடமாக்காதீங்க. அந்த அந்த கிளாஸுக்கு கண்டினியூவா வாங்க. பாடமாக்க தேவை. சும்மா தேவை மறந்தா அப்படின்னு சொல்லி திரட்டி பாக்குறதுக்கு மட்டுமே நீங்க ஹேண்ட் அவுட் வச்சுக்கொள்ள வரும். அவ்வளவு. ரொம்ப சின்ன ஹேண்ட் நம்மளோட கேம்பஸால ரிலீஸ் பண்ற ஹேண்ட் அவுட்டை நான் சொல்றேன், வெளியில எங்கேயாவது ஒருத்தர் படிப்பார், அவற்றை போய் அவரோட ஹேண்ட் அவுட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. ஆச்சரியம் நீங்களே உணர்வு. அவர் இப்படி வச்சிருப்பார், நீங்க இப்படி வச்சு, அவருக்கும் ஒரு ஆச்சரியம், உங்களுக்கு ஆச்சரியம். சரியா? ஆக நான் இப்ப சொல்லிடுறேன், நீங்க தான் கீ பேப்பர் நோட்ஸ். உங்களுக்கு அதுக்கு உண்டான கீ பாயிண்ட் நான் தர போறதெல்லாம் கீ பாயிண்ட். சரியா? ஆன்சர் இல்லை, இங்க வாரது ஒன்றும் ஆன்சர் இல்லை, எல்லாம் கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட் எப்படி உருவாக்கணும், எப்படி அதை மாடரேட் பண்ணணும்ங்கிறது ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்லையும் சொல்லி தருவோம். பாஸ் பேப்பர் செய்யும் போது அதை உங்களுக்கு எழுதணும். சரியா? ஆகவே அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிளாஸ் முழுமையா அட்டென்ட் பண்ண வேணும். அது சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, நான் சொல்றது இன்றைக்கே உங்களுக்கு நான் நோட்ஸ் உங்களோட கையில இல்லாம நான் குறைஞ்சது இன்றைக்கு ஒரு 10 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கு நான் 10 மார்க்ஸ், நான் சொல்ற கதையில இருந்து ஒரு 10 மார்க்ஸ் நீங்க முடிச்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு நோட் அவுட் பண்ணிக்கிட்டே சொல்லுவேன், எம்சிக்கு சொல்லிக்கிட்டே போறேன், நீங்களே அதை ஓட்டம் நான் கேட்கறதுக்கு ஆன்சர் வர மாதிரி ஃபீல் ஆகும். ரைட். ஸோ இதை எழுதி முடிச்சிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். ரைட். நாங்க முதலாவது யூனிட்டை பத்தி பேச போறோம். ரைட். தட்ஸ் இட். அவ்வளோ. இன்னும் எங்களோட கையில வந்து ஹேண்ட் அவுட் இல்லை. பட் அதுக்காக ஹேண்ட் அவுட் எடுக்கிறது இல்லை, எடுக்கணும் கட்டாயம். உங்களோட கையில அது சும்மா அந்த கீவேர்டை கொஞ்சம் பார்த்து பார்த்து அதாவது ரிமைண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொண்டா ஓகே. தட்ஸ் ஆல். அவ்வளோ. ரைட். இப்ப முதலாவது சட்டத்துக்கான அறிமுகம் என்கிற கன்செப்டுக்குள்ள வருவோம். சரி. இப்ப எத்தனை பேர் இதுல ஓ லெவல்ல ஹிஸ்டரி எடுத்தா குடிக்கிறீங்க? ஓ லெவல்ல ஹிஸ்டரி சப்ஜெக்ட் மோஸ்ட் ஆஃப் தம் எடுத்துப்பீங்க நினைக்கிறேன். சார் ஹிஸ்டரி கம்பல்சரி. ஹிஸ்டரி கம்பல்சரி சார், எல்லாரும் எடுக்கணும். கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் ஹிஸ்டரி வந்து கம்பல்சரியே இல்ல. சரியா? இப்ப கம்பல்சரி. அப்ப நாட்டுல வரலாறு தெரியும். அப்ப நீங்க படிச்சுதான் இருப்பீங்க எல்லாரும். ரைட். ஆகவே நீங்க இப்ப ஹிஸ்டரியில என்ன ஜாம்பவான்கள், நீங்க எல்லாரும் ஹிஸ்டரியில வந்து ஜாம்பவான்கள். நீங்க எதை கேட்டாலும் சொல்லுவீங்க. இப்ப நான் சிம்பிளா கேட்கிறேன், இலங்கைக்கு வெளிநாட்டவர்கள் வந்தாங்களா இல்லையா? அதுல முதலாவதாக வந்தவங்க யாரு? யாரு வந்தாங்க? ஒல்லாந்தரா வந்தாங்க. போர்த்துகீயர்கள் வந்தார்கள். போர்த்துகீயர்கள் எப்படி வந்தாங்க? அப்படியே இலங்கைக்கே வரணும் மட்டும் கப்பலை கொண்டு வந்து விட்டாங்களா, இல்ல அப்படி இடையால போகல மழை பெஞ்சு அப்படியே என்ன ஒரு சிச்சுவேஷன் மாறின உடனே, கடல் போக்குவரத்து கஷ்டமா இருந்த உடனே அப்படியே வந்து கரை ஒதுங்கினார்களா? எது உண்மை, எது சரி? நீங்க தான் படிச்சாக்களே, சொல்லுங்களேன். கரை ஒதுங்கினாங்க. அவங்க போக்குவரத்து செய்யலாது. இங்க வந்து ஸ்ரீலங்காட கரையோர பகுதிகள்ல வந்து இறங்கி அன்னைக்கு நாங்க தங்கிட்டு போவோம் நினைச்சவங்க. ஏன்னா அப்படி நினைச்சிட்டு இங்க தங்கி இரவு நான் போகையில கொஞ்சம் கடல் வந்து மழை, அது காற்று புயல் சொல்லி சிக்கலான உடனே பார்த்தாங்க போறது நல்லது. அப்ப என்ன செய்வோம், எங்களால பார்த்து ஒதுங்குவோம் கொண்டு வரும்போது அப்படி ஒரு கரை ஒன்று தெரிஞ்சு, அது நம்மட ஸ்ரீலங்கா தான் தெரிஞ்சு. ஏன்னா 4 பக்கமும் என்னத்தால் சூழப்பட்டது நம்ம நாடு? கடலா கடனா? கடலா கடனா? அந்நேரம் கடல். சரியா? இப்பதான் அது கடல் அரசு. சரி, ஒரு 1 மினிட் டைம் தாங்களா? அதான் இஸ் கோயிங் ஆன். ரைட். 1 மினிட் வெயிட் பண்ணுவோம்.
1 minute. Right, okay, guys, start பண்ணலாம். ஸோ அப்போ போர்த்துகேயர்கள் வந்தார்கள். அவங்க எப்படின்னு சொன்னா கரை ஒதுங்கினாங்க, தந்த பாதுகாப்புக்காக கரை ஒதுங்கினாங்க. அங்க வந்து கரை ஒதுங்கின இடம் தான் ஸ்ரீலங்கா. ஸோ அப்போ அடுத்த நாள் போயிருக்கலாம் தானே, இங்க சுச்சுவேஷன் கிளைமேட் எல்லாம் சரியானது பிறகு போயிருக்கலாம் தானே. அப்ப ஏன் அவங்க போகல? என்ன காரணம்? ஹிஸ்டரி படிச்சாக்க சொல்லுங்க, என்ன காரணம் போகல? அவங்க இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக வந்து இந்த நாட்டை அறிந்து கொள்வதற்காக அவங்க நாட்டை கைப்பற்றத்துக்காக வந்தவங்களா இல்ல அவங்க எதர்ச்சியா வந்தவங்க? இந்த இலங்கை ஊடாக வெளிநாட்டு வியாபாரத்துக்காக போறவார்கள். பட் அவங்க நாட்டை கைப்பற்ற வந்தவங்களா சொல்லுங்க போர்த்துகீயர்கள்? இல்ல அவங்க வந்து தன்னோட பாதுகாப்புக்காக கரை ஒதுங்கினவங்களே தவிர நாட்டை எடுத்துக்கொள்ளணும். ஆனா வந்து இங்க பார்த்தா ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாரும் ரொம்ப அழகான ஆட்கள். ஸ்ரீலங்காவும் அழகு, அங்க இருக்கிற எல்லாரும் அழகு. ஆகவே வந்த கேப்டன் பார்த்தாரு, போறதுக்கு மனசு வருது, என்ன போறதுக்கு மனசு வருது இல்லை, இங்கேயே பார்த்து செட்டில் ஆகும். அப்படித்தானே, இங்கே வந்து என்ன செய்வோம், ஸ்ரீலங்காலையும் கல்யாணத்தை முடிச்சுட்டு இங்கே செட்டில் ஆகும் என்ற மாதிரி கரையோரத்திலேயே இருந்துட்டார். இப்ப இதை கேள்விப்பட்ட கண்டி ராசதானி, அந்த நேரத்தில் இருந்த கண்டி ராசதானி அழைப்பு விடுக்கிறாங்க. இனி அங்க போய் அதையும் பார்த்தா டோட்டலா என்ன ஃபிளப் ஆயிடுது. போற மைண்டே இல்லை, ஸ்ரீலங்கா விட்டு போற மைண்டே இல்லை. இங்க பார்த்தா வாசனை திரவியம், கருவாய், ஏலம் வந்து எக்கச்சக்க மனசாம அங்கே இங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இறைவனா கொடுத்த குடை மாதிரி அப்படியே எங்களுக்கு என்ன செஞ்சு எல்லாமே இங்க கிடைச்சிச்சு. ஸோ இங்கேயே ஆட்டையை போடுவோம்னு சொல்லி குந்திட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க வியாபாரம் வர்த்தகங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது இதை யார் கேள்விப்படுறாங்க? அடுத்ததாக வந்தவர்கள் யார்? ஒல்லாந்தர்கள் வந்தாங்க. ஒல்லாந்தர் கேள்விப்படுறாங்க, இப்படி ஒரு போர்த்துகேயருங்கிறவங்க அந்த இடத்துல போய் என்ன அந்த புறத்துல இருக்கிறாங்களா? ஆஹா, ஸ்ரீலங்காங்கிற ஒரு அழகான ஒரு 4 பக்கத்துல கடல், ஒரு ஷார்ட் டைம்லயே கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு அழகான அற்புதமான நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த உண்மையும் தானே. கரையோரத்துல இருந்து ஒரு 3 hours ஓடினா கூல் கிளைமேட், திரும்ப ஒரு 3 hours ஓடினா திரும்ப ஹாட் கிளைமேட். இது வேர்ல்டுல எங்க இருக்குது இப்படியான மிக குறுகிய நேரத்துக்குள்ள போகக்கூடிய இடம் நீங்க இருக்கா? இன்னும் ஸ்ரீலங்கா. ஸோ அந்த ஸ்ரீலங்கா ஒரு அற்புதமான என்ன இந்த சமுத்திரத்தின் என்னன்னு சொன்னாங்க, என்ன நம்ம நாடு முத்து. முத்து இல்ல, அப்ப முத்து தானே, உண்மையில் தானே முத்து தானே. அதை நாசமாக்கினது இங்க கொஞ்சம் கிடக்கான அவனுக்கு. ஆனா உண்மையிலேயே ஸ்ரீலங்காங்கிறது முத்து. அந்த முத்து யாருக்கு தான் பிடிக்காது? போர்த்துகேயருக்கு பிடிச்சு. இப்ப இதை கேள்விப்பட்ட ஒல்லாந்தர் படையெடுப்பு செய்யறாங்க. படையெடுப்பு செஞ்சு இங்க வந்து பார்த்தா போர்த்துகேயர்
சும்மா ஹைஃபையா இருக்கிறாங்க. ரைட், இப்ப நாங்க என்ன செய்யணும், இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி யுத்தம் செய்யறாங்க. போர்த்துகேயர வெளியாக்குறாங்க. சரியா, போர்த்துகேயர் என்ன செஞ்சாச்சு, போயாச்சு. இப்ப ஸ்ரீலங்கால வந்து பாக்குறாங்க, ஸ்ரீலங்கா உண்மையிலேயே அழகான இடம். இப்படி கண்டி ராசதானி இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் அரச ஆட்சிகள் இப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, இருக்கட்டும், நல்லது. பட் இங்க நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்களை இங்க காணல. இல்லடா அப்படின்னு சொல்லி யோசிச்சா இங்க ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, சட்டம். இங்க மக்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் இருக்கிறாங்க. ஆனா இங்க சட்ட நடைமுறைகளை பார்த்தா நம்ம நாட்டுல எல்லாம் இருக்குது. ஏன்னா இங்க வந்து அப்படி இல்லை. அந்த அரசருக்கு கீழே அந்தந்த இடங்கள்ல, உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப யாழ்ப்பாண மாகாணம் ஒரு பகுதி, யாழ்ப்பாண மாகாணம் ஒரு பகுதி. அங்க வந்து தமிழ் மக்கள் குடியேறி இருந்தாங்க. இந்தியாவில இருந்து வந்த மலபார்கள் யாழ்ப்பாண மாகாணத்துல குடியேறினாங்க. ஏன்னா இந்தியா பக்கத்துல. அப்படி வந்தவங்க யாரு, இந்தியாவில எந்த குடி வம்சத்தினர் வந்தாங்க யாழ்ப்பாண பகுதிகளுக்கு வந்தவங்க? ஜப்னாவில் இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? எந்த பகுதி, எந்த இந்தியாவில இருந்து வந்த எந்த பகுதியினர் வந்தாங்க? மலபார். மலபார்ல தெரியுமா? கேரளா. கேரளா. ஜெயம் ரவி ஒரு படத்துல சொல்வார், என்ன ஏ மலபார்ன்னு சொல்லுவார், ஞாபகம் இருக்கா? கேரளா. சோ அந்த பிரதேசத்தில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியா உள்ள படம் பார்ப்பான். ஓகே, அது எங்க படிப்பினைக்காக உதவுது. என்ன, அதுக்காக படம் பார்க்க சொல்லல. ரைட், படிப்பினை இருந்தா பாரு. இப்ப ஜப்னா சைட்ல வந்தவர் இவங்களுக்கு, அதாவது ஒல்லாந்தர் வந்து சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இவங்களோட பிராந்தியத்துக்குள்ள இவங்க ஒரு ஏதாவது ஒன்று வச்சிருக்கணுமா இல்லையா? அப்படி அந்த யாழ்ப்பாண மாகாணத்துக்கென்று உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த நேரத்துல இருந்த சட்டம் என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம். ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்களா? யாழ்ப்பாண மாகாணம் அந்த மாகாணம்னா சொல்றேன், அவங்களுக்கு இருந்த தனியார் சட்டம், இது சொல்றது தனியார் சட்டம். அவங்களுக்கு இருந்த சட்டம், அவங்களுக்கு என்று ஒரு நடைமுறையில் இருந்த சட்டம் என்ன சட்டம்? ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? தேச வளமை. அப்ப முதலாவது எம்சிக்கு சொல்லி, யாழ்ப்பாண மாகாணத்துல வாழ்ந்த குடிமக்கள் தான் பிரயோகித்த சட்டம் என்ன சட்டம்? என்ன சட்டம்? தேச வளமை சட்டம். புரிஞ்சுதா? எனக்கு கிளியரா? தேச வளமை சட்டம் கிளியரா? விளங்கு தானே எல்லாருக்கும்? போட் கிளியர் தானே? போட் கிளியர் தானே? ரைட், அப்ப மெமரைஸ் பண்ணிக்கோங்க. யாழ்ப்பாண மாகாணத்தில் இருந்தவர்களுக்கு ஏற்புடைய சட்டம் என்ன சட்டம்? சட்டம். ரைட், வேண்டாம். அப்ப யாழ்ப்பாணத்துக்கு வேண்டி இருந்தா நாங்க அப்ப கண்டியாக்கள் என்ன உருவமா? கேண்டில பௌத்தர்கள், கேண்டில பௌத்தர்கள் இருந்தாங்க. அந்த கேண்டில இருந்த பௌத்தர்கள் அவங்களுக்குன்றதும் அதுவும் தனியார் சட்டம், அதுவும் தனியார் சட்டம். அவருக்கு உருவாக்கின சட்டம், அந்தந்த பிராந்தியத்துக்கு உருவாக்கின சட்டம். அப்ப கண்டில இருக்கிற பௌத்தர்களுக்காக, இது இந்துக்கள், இது இந்து, அதாவது மலபார். சரியா? பௌத்தர்களுக்கு என்று உருவாக்கின சட்டம் என்ன சட்டம்? அவங்களுக்கு நடைமுறையில் இருந்த சட்டம் தேசிய வளமை சட்டம் இருந்தது. கண்டி பௌத்தர்களுக்கு இருந்த சட்டம் கண்டி ஆக்ட், கண்டி லோ என்று இருந்தது. கண்டி லோ, கண்டி சட்டம் இருந்தது.
அப்ப தேச வளமை சட்டம் யாருக்குரியது? இதுல வாழ்ந்த மலபார்களுக்கு ஏற்புடைய சட்டம். கண்டி சட்டம் யாருக்குரியது? கண்டியில உள்ள பௌத்தர்களுக்கு. பௌத்தர்களுக்கு. அந்த கண்டியில இருந்த ராசதானியில யூஸ் பண்ணப்பட்ட சட்டம். அப்ப முஸ்லிம்களும் இருந்துதானே இருக்கிறாங்க அந்த நேரத்துல, என்ன அரபியர்கள் வந்தாங்க. அப்ப முஸ்லிம்களுக்கும் சட்டம் இருந்தது, தனியார் சட்டம் இருந்தது. அதுக்கு என்ன பேர்? முஸ்லிம் தனியார் சட்டம். என்னமா? முஸ்லிம் தனியார் சட்டம். முஸ்லிம் சட்டம். இப்ப நான் 3 எம்சிக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுங்க? யாழ்ப்பாண மாகாணத்துல வாழ்ந்த மலபார்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்த சட்டம், தனியார் சட்டம் எது? தேச வளமை சட்டம். ஒரு எம்சிக்கு கேள்வி வரலாம். அடுத்து, கண்டி பௌத்தர்களுக்காக கண்டியில பிரயோகிக்கப்பட்ட சட்டம் என்ன சட்டம்? முஸ்லிம்களுக்காக பிரயோகிக்கப்பட்ட தனியார் சட்டம் இல்லை, முஸ்லிம் சட்டம். அப்ப 4வது கேள்வி, இலங்கையில் காணப்பட்ட தனியார் சட்டங்கள் யாது? இப்ப சொல்லுங்க. தேச வளமை சட்டம், கண்டி சட்டம், முஸ்லிம் சட்டம். இப்ப இது ஞாபகத்துக்கு வந்துட்டா? இந்த விஷயம். இப்ப அடுத்த ஆப்ஷனுக்கு வரும். இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு போய், கண்டியில் இருக்கிற ஒரு கேர்ள், இவங்க திருமணம் முடிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சு ஒரு எதிர்காலத்துல ஒரு பிரச்சனை, பிள்ளை பிறந்த டைம்ல பிரச்சனை ஆயிடுச்சு. விவாகரத்து என்ற ஒரு நிலைமைக்குள்ள போக போறாங்க இவங்க 2 பேரும். இப்ப இவ்விடத்துல எந்த சட்டம் மேலோங்கும் பாபம்? அந்த நேரத்துல எந்த சட்டம், எந்த பிராந்திய சட்டம் மேலோங்கியது? கண்டி சட்டம். கண்டி சட்டம். அப்ப அந்த கேர்ளுக்கு தான் கிட்டத்தட்ட நியாயம் கிடைக்கும். போய் வந்து ஐயோ பாவம், அனேப்பாவும், ரைட்? சோ அவர் வந்து பாதிக்கப்படுவார். அப்ப இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமான விதிமுறைகள், நடைமுறைகள்ல ஒரு மாதிரியா தனியார் சட்டங்கள் உருட்டினாங்க. இப்ப ஒல்லாந்தர் வந்து பார்த்தான், அது என்ன உங்களுக்கு உண்டு, கண்டியில் உண்டு முஸ்லிம் சட்டம். அப்ப எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவா சட்டம் ஒன்று இல்லையா? இல்ல, சட்டம் ஒன்று இல்லை. ரைட், வாங்க, சட்டம் இல்லை தானே, நான் தாரேன் உங்களுக்கு சட்டம். ஒல்லாந்தர்கள் வந்து என்ன செஞ்சான்? ஒரு சட்டத்தை தூக்கி போட்டுட்டான் இலங்கையில. நான் தான் இப்ப ஆட்சியாளர், நீங்க எல்லாரும் நான் சொல்லதான் கேட்கணும், அது தானே, அப்படித்தானே? ரைட். இப்ப நாட்டை கைப்பற்றினா அவன் ஆட்சி பொறுப்புல இருக்கு, வெளிநாட்டு அதாவது ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி பொறுப்புல இருக்கிற. அப்ப அவன் சொல்றான், நான் ஒரு சட்டம் சொல்றேன் கேளுங்க, ஒரு சட்டத்தை நம்பீங்க, அது பிரச்சனை இல்லை, நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா இந்த 3 பேருக்கும் பொருத்தமான, எல்லாருக்கும் பொதுவான சட்டம் ஒன்று சொல்றேன், இனி அதுதான் சட்டம், எங்கட ஆட்சியில அதுதான் சட்டம் என்று சொல்லி உருவாக்கின சட்டம் என்ன சட்டம்? உருவாக்கின சட்டம் என்ன சட்டம்? ரோமன் சட்டம். ரோமர்கள் தானே வந்தவங்க, வந்து நாட்டை கைப்பற்றின யாரு? ரோமர்கள். அதுக்கு பிறகுதானே யார் வந்த? இவர் ரோமர்களை விரசுறதுக்கு யார் வந்த? எந்த கவர்மெண்ட் வந்து? பிரித்தானிய, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு பிறகு தானே வந்து. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு பிறகு வந்துதான் இவங்களை விரசி நொல்லாந்தர்கள், ரோமர்கள். சரியா? ரோம பிரதேசங்கள்ல இருந்து வந்தவர் ரோமர். அப்ப ஆகவே இந்த ரோமர்கள் எல்லாரையும் அப்ப ஆங்கிலேயர் வாரத்துக்கு முன்னாடி ரோமரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க பார்த்தாங்க பொதுவான சட்டம் இல்ல, பொதுவான சட்டம் ஒன்று இல்லை. அப்ப நான் உருவாக்குறேன்டா பொதுவான சட்டம் ஒன்று வாங்க என்று சொல்லி
ஒல்லாந்தர் உருவாக்கிய சட்டம் என்ன சட்டம்? ரோமன் டச்சு சட்டம். அப்ப 6வது எம்சிக்கு வருவோம். இலங்கையில உருவாக்கப்பட்ட பொது சட்டம் யாது? பொது சட்டம் யாது என்று கேட்டா என்ன சொல்ல போறீங்க இப்ப? ரோமன் டச்சு சட்டம். வெரி குட், ரோமன் டச்சு சட்டம். அப்ப அடுத்த எம்சிக்கும் நாங்க செஞ்சோம். நான் இப்ப என்ன செய்யறேன் உங்களுக்கு படி சிலபஸே தெரியும் உங்களுக்கு. ஆனா நம்ம இங்க நடந்த விஷயத்தை வச்சுதான் எம்சிக்கு என்ன செய்யறோம், உருவாக்கிட்டு போறோம். விளங்கிட்டு வருதா அல்லது விளங்காம போயிடுது? கிளியர்ல உங்க கேட்டுக்கோங்க, அவ்வளவு. சார். என்ன கிளியர்லாம் இருக்கு? நான் பேசுறதா அப்படியா? நான் பேசுறது கிளியர்லையாவே? என்னம்மா சொல்லுங்களேன். இப்ப ஓகேவா? சரி, நீங்க பேசுறது தெளிவா தான் சார் விளங்குது. அவங்களுக்கு தான் கவரேஜ் இஷ்யூ போல. அவங்களோட கவரேஜ் இஷ்யூவா இருக்கும் கைஸ், அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, ஓகே. அப்ப பாருங்க, முதலாவது பார்த்துட்டு இப்ப நான் இந்த ஸ்கிரீனை பார்க்கலாம். சொல்லுங்க. மலபார்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட சட்டம் என்ன சட்டம்? தேசவளமை கண்டி பௌத்தர்களுக்கு என்று காணப்பட்ட சட்டம்? கண்டி சட்டம். முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம்? முஸ்லிம் சட்டம். இலங்கையில் உருவாக்கப்பட்ட தனியார் சட்டம்? தேசவளமை சட்டம், கண்டி சட்டம், முஸ்லிம் சட்டம். முஸ்லிம் சட்டம். இப்ப ஒல்லாந்தர் பார்த்தா இலங்கையில அவரவர்க்கு தானே இருக்கே தவிர பிராந்தியங்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் இருக்கே தவிர பொதுவா ஒரு சட்டம் இல்லை. நான் உருவாக்கி ஒரு 2 சட்டம் என்று சொல்லி என்ன சட்டத்தை உருவாக்கலாம்? ரோமன் டச்சு சட்டம். அப்ப இலங்கையில உருவாக்கப்பட்ட பொது சட்டம் யார்? ரோமன் டச்சு சட்டம். இப்ப ஒல்லாந்தர்கள் இருக்கிறாங்களா என்று கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் படையெடுப்பு செய்யுது. ஏன்னா பெட்ரிக் நோட்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து இலங்கையில ஒல்லாந்தருக்கு அடியடின்னு அடிச்சு ஓடுங்கடாடு வரைக்கும். இப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கடைசியா எங்க நாட்டை கைப்பற்றி. இப்ப இவங்க பாக்குறாங்க, ஆல்ரெடி அவரவர்க்கு சட்டம் இருக்குது. ஒல்லாந்தர் சும்மா போல, அவனு சட்டத்தை உருவாக்கி போட்டு போய்க்கிறான். அப்ப நாங்க வந்ததுக்கு ஒரு அடையாளம் இல்லாம போயிருமே. அப்ப நாங்களும் என்ன செய்வோம்? பிரித்தானியர்கள் இலங்கையில ஒரு சட்டத்தை உருவாக்கினாங்க. என்ன சட்டம் உருவாக்கினாங்க சொல்லுங்க. இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சட்டம் ஆங்கில சட்டம். வெரி குட், ஆங்கில சட்டம். இன்றைக்கு நீ யாராவது கோர்ஸுக்கு போய்க்கலாம்? கோர்ஸுக்கு போன சரித்திரங்கள் இருக்கா? கோர்ஸுக்கு இது வரைக்கும் போயில்லையா? கோர்ஸுக்கு போயிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? வழக்கு எல்லாம் பார்த்திருக்கீங்களா? டிவியில பார்த்தது, இதுல பிலிம்ல பார்த்து அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் பேசியல. அப்படியெல்லாம் பேசியலாது. நீங்க நேர்ல போய் பார்த்திருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர்? ஒரே ஒருத்தர் பார்த்திருக்கிறீங்க. சும்மா நீங்க பார்வையாளரா போனீங்களா இல்ல இப்படி ஒரு தேவைக்காக போனீங்களா? அப்படி லோயர்ங்கிறதுனால நீங்க அதை பாக்குறதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அப்படிதான் போயிருக்கீங்க. நான் கோர்ஸுக்குள்ள போயிருக்கேன். சரியா? கோர்ஸுக்குள்ள போயிருக்கேன், 2 தடவை போயிருக்கேன். சரியா? கோர்ஸையே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு கோர்ஸுக்குள்ள போறதுக்கு 2 சந்தர்ப்பம். ரைட்? ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது வாகனம் செலுத்தும் போது ஆவணங்கள் கையில இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஆனா எந்த கையில இல்ல, பர்ஸே இல்ல, வாலெட் இல்ல. நான் மறந்து வீட்டுல விட்டுட்டு அப்படியோ தூரத்துக்கு போயிட்டு அங்க போனா மோட்டார் டிராபிக் கையை போட்டு பார்த்தா இல்ல. சரியா? அப்ப என்ன சொன்னாங்க? உஷாவை ஆண்டவனே. ரைட், ஓகே, என்ன இருக்குது, நான் நாளைக்கு, அப்ப நான் சொன்னேன் இருக்குதுன்னு சொன்னேன். நீங்க நாளைக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. ரைட்? அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ காப்பி எடுத்து என்ன இருக்கு ஐயான்னு சொல்லி OS மாத்தியாட்ட கொடுத்துட்டு
கொடுத்தா ஓகே எல்லாம் ஓகே போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். இவன் பாருங்க பிடிச்சவன் இருக்கான் தானே, அவனுக்கிட்ட போகலையாம் என்ற அவன் அந்த ஆத்திரத்துல நான் நினைக்கிறேன் ஒரு 2 இயர்ஸுக்கு பின்னாடி ஒரன் வருது. என்ன ஒரண்டா என்ன சொல்லுங்க பாப்போம். பிடியானை தெரியுமா? பிடியானை பிடியானை தெரியுமா? ஒரண்டன்னு சொன்னா ஆமா சார் தெரியும். பிடியானை உடனே அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி நான் என்னடா செய்யுங்க, நான் ஒன்றுமே செய்யல, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டு. ஆனா எனக்கு மைண்ட்ல பட்டுச்சு நாமெல்லாம் சண்டைக்கு போற ஆளும் இல்லை. பட் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அப்படியோ சுத்தி சுத்தி பார்த்தா கிளிக் ஆயிடுது. இதுதான், இதை தவிர ஒன்றுமே இல்லை. ரைட், அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா ஓ எங்க இடத்துல இருந்து தான் வந்துச்சுது. என்னண்டா குடிச்சவர் இருக்கிறார் தானே, அவர்கிட்ட போய் அதை கொடுத்திருந்தா ஓகேயா, அவர்கிட்ட போகலன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சு நாங்க அதாவது ஓஎஸ் மாத்தியாட்ட போய் அவர்கிட்ட கிளியர் பாயிண்ட் வெளியாயிட்டு இருந்தேன். அந்த கோபத்துல எனக்கு லெட்டர் போடுற மாதிரி போடுற இப்படியோ இப்படியானே ஆகி, அதாவது நான் வர சொல்லி போகல. எனக்கு உண்மை லெட்டர் வந்தது நான் போறதுக்கு வர சொன்னேன், ஆனா நான் போகல. அவர் போஸ்ட் போடுற அதை எடுத்து வைக்க இப்படி அனுப்பிச்சு இப்படி நடந்து கடைசியில எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. சரி ஓகே, நான் கோர்ஸுக்கு போனேன், நான் தப்பு செய்யலையே. அப்ப நான் ஆவணங்களை திரும்ப போட்டோகாப்பி எடுத்துதான் போனேன். அப்ப பிடியானை, அப்ப எனக்கு லோயர்ஸ் ஜட்ஜ் எல்லாம் தெரிஞ்சவங்க இருந்ததெல்லாம் நான் விஷயத்த பேசிட்டு போனேன். அதனால எனக்கு எந்த விஷயம் இல்லை. போனேன், இருந்தேன், கூப்பிட்டாங்க பேர். அப்ப அண்டுதான் தெரியும் அந்த அந்த யார் சொல்றது, குற்றவாளிகள் நிற்கின்ற கூண்டு தெரியுமா? பாத்தீங்க தானே? நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. தெரியுமா? அந்த இடம் தெரியும் தானே எல்லாருக்கும்? போயாச்சு பாருங்க. நம்மளுக்கு நாம எல்லாமே கிளியர் பண்ணி கூட கடைசியில சட்டத்துல இப்படி எல்லாம் அழுக்குகள் இருக்குது, இதெல்லாம் தொட தெரியப்பட வேண்டும். சரியா? ஃபைன் அடிச்சு இருந்தா கூட ஓகே, ஃபைனை கட்டிருக்கலாம், நம்மட பிள்ளை தானே, போல் நம்மட தானே, நான் மறந்து போனது, எடுத்துட்டு போகாம போனது பை மிஸ்டேக், ஒன்னு அவர் மன்னிச்சு விட்டுருக்கலாம் அல்லது ஃபைன் அடிச்சுக்கலாம், ரெண்டுமே இல்லை. ஸோ அப்ப போயாச்சு. அப்ப போனா நம்மளுக்கு என்ன தெரியும், இது வரைக்கும் நாங்க என்ன பழக்கமா, கையை கட்ட பக்கத்துல இருக்கிற போலீஸ் என்ன சொல்லா தெரியுமா, தம்பி கையை கட்டாது, கையை விடுங்க. சரி, அப்ப அந்த கூண்டுல கையை பிடிச்சிக்கிறேன். இப்ப கையை கட்டலன்னு சொன்ன ஏழாண்டு கூண்டுல கைய, தம்பி அதுலயும் கை வைக்காது. அவ எங்கடா நான் கை வைக்கிற, பொக்கெட்டுக்குள்ள கையை போட்டு திரும்பியும் சொல்ல, தம்பி பொக்கெட்டுக்குள்ளேயும் கை வைக்காது, முடிஞ்சு. அப்ப பின்னுக்கு கையை கட்டினேன், தம்பி பின்னுக்கும் கையை கட்டாது, முடிஞ்சது. அப்ப என்ன செய்ய சொல்றா, சரி முன்னுக்கு கையை கட்ட, அதுக்கப்புறம் சத்தம் வரல, அப்ப யூஜி கொண்டு முன்னுக்கு கையை கட்டி நிக்கணும். ஓகே, கை இப்படி கட்டையும் போடா, அதுல வைக்கவும் கூடா, சரியா, கை பொக்கெட்லயும் விடக்கூடா, பின்னுக்கும் கட்டக்கூடாது. சரியா? அப்ப கையை முன்னுக்கு. ரைட். அப்ப ஜட்ஜ் வந்து கேட்டார், நீங்கள் குற்றவாளியா? அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் வந்துச்சு, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சரியா? நான் நினைக்கிறேன் இது ஆஃப்டர் ஏ லெவல், நான் ஏ லெவல் முடிச்சதுக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவம். சரி, நான் அழகா நீட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஆபீசர் மாதிரி தான் போனேன். ரைட். அப்ப ஜட்ஜ் பார்த்துட்டு சொன்னார், என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு முதல்ல கேட்டார், நீங்க குற்றவாளியா சுத்தவாளியா? அப்ப நான் என்ன பதில் சொல்லணும், முதல்ல சொல்லுங்க. நான் குற்றவாளியா சுத்தவாளியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும்? குற்றவாளி. குற்றவாளி. சுத்தவாளி என்று சொல்லலாம், குற்றவாளி என்று சொல்லலாம், நான் அதை நிரூபிக்கணும். ஏன் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை? போகும்போதே போலீஸ்கார சொல்லி தந்துட்டான், குற்றவாளி என்று கேட்பாங்க, குற்றவாளியா சுற்றவாளியான்னு கேட்பாங்க, குற்றவாளி என்று கழிச்சுட்டு மேட்டரை க்ளோஸ். ஓகே, ரைட். அப்ப நான் சொன்ன குற்றவாளி ஐயா சொன்னேன். ஓகே, 1500 ஃபைன். அடப்பா, இது அன்று கேட்டுதான் தந்துருக்கு. சரி, எவ்வளவு ஃபைன் எனக்கு? 1500. 2 வருஷத்துக்கு பிறகு 1500 ஃபைன் அடிக்கிறதுக்கு இது தேவையா என்ற மாதிரி தோணுச்சு. சரி, பரவாயில்ல, ஃபைன் அடிக்க விடக்கூடாது. அது தெரியுமா கேட்குங்க எல்லாருக்கும், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மோஸ்ட் வந்து கேர்ள்ஸ் இல்ல பாய்ஸுக்கு இது பொறுத்தம். ஃபைன் அடிக்க விடக்கூடாது. ஏன் சொல்லுங்க, ஃபைன் அடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க?
என்ன காரணம்? ஃபைன் அடிக்கிறது நீங்க விரும்பாதீங்க. ஏன் என்ன காரணம்? எப்படியோ சமாளிச்சு வெளியே இருங்க பாருங்க. சொல்லுங்க போய் ஏன் என்ன காரணம்? கேர்ள்ஸுக்கு சாத்தியம் இல்லை. உங்களுக்கு தான் இந்த மோட்டர் பைக் ஓடுறாங்க நீங்க தானே. என்ன காரணம்? அதை நானே சொல்லிடுறேன். ஃபைன் அடிச்சா நம்மளுக்கு வெளிநாடு போகும்போது கிளியரன்ஸ் வந்து வருமா இல்லையா? போலீஸ் கிளியரன்ஸ் வந்து கேள்விப்பட்டீங்களா? உங்களோட ஃபாதரோ பிரதரோ யாரும் போயிருப்பாங்கல்ல, நெய்பர்ஸ் யாரோ பேர் போயிருப்பாங்க. கிளியரன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? போலீஸ்ல கிளியரன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ஃபிங்கர் அடையாளம் எல்லாம் அந்த நேரத்துல உங்களுடைய ஏதாவது பிரச்சனை இருந்தது காட்டும். அப்ப நம்ம குற்றம் அளிக்கப்படாத கருதப்படும். போலீஸ் கிளியரன்ஸ்ல குற்றம் அளிக்கப்பட்டவராக கருதப்பட்ட வேலைக்கு போற இடம் கணக்கு பிரச்சனைகள் விசா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. சரியா? அதனாலதான் அதை அப்படி குற்றம் அளிச்சிருந்தாலும் உள்ளாளர்களால காசை கொடுத்து ஓடிப்பிடி குற்றம் அளிக்கப்படாதவர்னு சொல்லி எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய வேலைகள் பார்க்குது. அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயம். அப்ப எங்கட நாட்டுல இப்படி சட்டங்கள் கொமனாக கொண்டு வரப்பட்டது. அப்ப யார் இந்த பொதுவான சட்டங்களை கொண்டு வந்தவர்கள்? முதலாவது பொதுவான சட்டம் யார் கொண்டு வந்த? ஹோல்லாந்தர். இரண்டாவதாக கொண்டு வந்த பொது சட்டம், இலங்கையில் கொண்டு வரப்பட்ட பொது சட்டம் எது? ஆங்கில சட்டம். ஆங்கில சட்டம். சரியா? ஆங்கில சட்டம். ரைட். இந்த ரெண்டு பொது சட்டத்தை அடுத்த 8வது MCQ கேட்கிறேன். அதாவது இலங்கையில பொது சட்டங்கள் ரெண்டு, ரோமன் டச்சு சட்டம், ஆங்கில சட்டம். ரைட். இப்ப ஒரு MCQல கேள்வி வருது, இலங்கையில் காணப்படும் பொது சட்டம் யாது? கேள்வி வருது. இலங்கையில் காணப்படும் பொது சட்டம் யாது என்று கேள்வி எழுப்பப்படுது. ரெண்டு ஆன்சரும் இருக்கு. ரோமன் டச்சு சட்டம் மட்டும் ஆன்சர் இருக்குது, ஏ. பி வந்து ஆங்கில சட்டம் இருக்கு. இப்ப எதை சூஸ் பண்ணு? ஆங்கில சட்டம். எதை சூஸ் பண்ணு? ரோமன் டச்சு சட்டத்தை தான் சூஸ் பண்ணணும். விளங்குதா? அப்ப பொது சட்டம் ரெண்டா இருந்தாலும் அதுல பிரதானமான சட்டம் ரோமன் டச்சு சட்டம். மறக்க கூடாது. இப்பயும் அதுதான் ரோமன் டச்சு சட்டம். இலங்கையில காணப்படுகின்ற பொது சட்டம் ரெண்டு, அதுலயும் ரோமன் டச்சு சட்டம் என்ன செய்யுது? முன்னிலே வகிக்குது. அப்ப அந்த கேள்விக்கு அப்படிதான் ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க டபிள்யூ ஸ்ரீலங்கா. அடுத்தது 9வது கேள்வி. 9வது கேள்வி. சரியா? இப்ப இலங்கையில ரோமன் டச்சு சட்டம், ஆங்கில சட்டம் ரெண்டும் இருக்குது, பொது சட்டம். இதுல மீள்நிரப்பு சட்டம், அதாவது இலங்கையில காணப்படுகின்ற பொது சட்டங்களில் எது மீள்நிரப்பு சட்டமாகும்? எது? ரோமன் டச்சு சட்டம். ரோமன் டச்சு சட்டமும் இருக்குது, பி வந்து ஆங்கில சட்டமும் இருக்குது. இவற்று ஆங்கில சட்டம். ரோமன் டச்சு சட்டம் மிகச்சரியான ஆன்சர். எதனால் லொக் பண்றது? ரெண்டு ஆன்சர் வருது. ரோமன் டச்சு சட்டம். ரோமன் டச்சு சட்டம் தான் இலங்கையில் காணப்படுகின்ற சட்டங்கள்ல, பொது சட்டம் என்ற சட்டங்கள்ல மீள்நிரப்பு சட்டம் ஆகும். மீள்நிரப்பு சட்டம் எதென்று கேட்டா ரோமன் டச்சு சட்டம் சொல்லுங்க. அடுத்த கேள்வி கேட்க போறேன். பாப்பா, இதுக்கு யாரு சரியா பதில் சொல்றீங்க? ஆல்ரெடி படிச்சுட்டோமா? படிச்சுட்டோம். இப்ப யாரு சரியா ஆன்சர் சொல்ல போறீங்க? இலங்கையில் காணப்படுகின்ற விசேட சட்டம் 3 குறிப்பிடுக. காணப்படுகின்ற விசேட சட்டம் 3 குறிப்பிடுக. தேச வளமை சட்டம், கண்டி சட்டம், முஸ்லிம் சட்டம். சரியா? மத்தாது சரிதானே? பொது சட்டம் எத்தனை சொல்லுங்கப்பா? பொது சட்டம் எத்தனை? கொஞ்சம் யூகிச்சா சரி, அவ்வளவுதான். அவங்க யூகிச்சிக்கிறாங்க.
பொதுச்சட்டம் ரெண்டா, பொதுச்சட்டம் தமிழ விட்டா அப்ப அடுத்தது என்ன? பொது, அடுத்தது விசேட. அப்ப இது இல்லைன்னா அப்ப எது? அடுத்த 3 இதுதான் தனியார் சட்டம். சரியா? நான் அந்த ஒரு யூனிக்னஸ் ஆன வேர்டை வச்சுதான் நான் இதை டிவைட் பண்ணேன். விசேடம். பொது வந்து வந்துட்டேன்டா அப்ப அடுத்தது விசேடம். பொதுக்குள்ள வராததெல்லாம் இதுக்குள்ள வந்துடும், விசேடத்துக்குள்ள வந்துடும். கேள்வி கேட்டா நம்ம அதை தருது. அப்ப 3 என்ன? கேசவளமை, கேண்டி, அடுத்தது முஸ்லிம் சட்டம். Right. இப்ப என்ன பிசினஸ் லோ என்ன சொல்லுது? இன்ட்ரெஸ்ட் இருக்கா, போரிங் இருக்கு? சார் இந்த ரெக்கார்டிங் போடுவீங்க சார். போடும் போடும், ரெக்கார்டிங் தருவேன், அதுல எந்த இஷ்யூ இல்லை. நான் இல்ல கேட்டேன் சார் என்னடா இன்னைக்கு எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவால எனக்கு உங்களோட கதை கிளியர் இல்லாம சரி சரி, ஓகே ஓகே. சரி, ஏதோ விலங்கின வகையில இந்த சப்ஜெக்ட் எப்படி போகுது? ஈஸியா இருக்கா, இன்ட்ரெஸ்டா இருக்கா, அல்லது போரிங்கா இருக்கா? என்னடா இது சட்டம் சட்டம் மட்டும் போகுது என்று இருக்கு, அப்படிலாம் ஃபீல் ஆகும். எப்படி ஃபீல் ஆகும்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். சார் இப்ப நீங்க சொல்றதுதான் இப்ப சிலபஸா இல்லாட்டி நாங்க வேற யாரும் மெடிசன் நினைச்சிட்டு பார்க்கணும்? அதாவது அதை எப்படி கேக்குறீங்க? சிலபஸ் நான் சொல்ல தாண்டியும் வருமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஓ இல்ல, நான் கேட்கறேன் இப்ப நீங்க சொல்றது இந்த ஒயிட் போர்ட்ல எங்களுக்கு சொல்லி தரது மட்டுமா சிலபஸ், அப்படி இல்லாட்டி நாங்க எடிஷன் எல்லாம் நினைச்சிட்டு நான் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதைத்தான் ஒயிட் போர்ட்ல சொல்லி தருவேன். அதை தாண்டி அதை மிஸ் பண்ண மாட்டேன், அதை சொல்லி தருவேன். ஆனா நோட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேணும், சில நோட்ஸ்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேணும். அப்ப நீங்க அந்த ஹேண்ட் அவுட் எடுத்துக்கொண்டாதான் அது யூஸ்ஃபுல்லா. சொன்ன விஷயம் எல்லாம் நீங்க வாசிக்கக்குள்ள நீங்க சொல்லி தந்தது இது, அப்ப அந்த மெமரைஸ் ஆகும். திரும்ப பார்க்கக்குள்ள இது ஓகே 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 அனுபவம். சரியா? அப்ப நான் இங்க சொல்லி தாரது அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமே சுருக்கம் சுருக்கமா சொல்லித்தாரு. நோட்ஸ்ல இருக்கிற விஷயம் அது நோட்ஸே ஏற்கனவே சுருக்கம் தான், அதையும் தாண்டிய சுருக்கம் தான் இது. டிரெக்டா அது ஒரு கதையா சொல்லித்தார் அந்த விஷயத்தை. ஓகே தானே? ஓகே. அப்ப இன்னைக்கு படிச்ச விஷயத்துல எத்தனை விஷயம் படிச்சிருக்கிறோம், எத்தனை வகையா? சொல்லுங்கம்மா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த மீள்நிரப்பு சட்டம்ங்கிறதுக்கு அது என்னன்னு சொல்லுவீங்களா? அதாவது ஒரு சட்டத்தை ரிவைஸ் பண்ணலாம், மீள்நிரப்பு செய்யலாம், திரும்ப ஏதாவது எட் பண்ணலாம் என்று சொன்னா அது எந்த சட்டத்துல செய்ய முடியும்? ரோமன். ஏதாவது ஒரு விஷயத்தை எட் பண்ணலாம், அதுல இல்லாம செய்யலாம், மீள்நிரப்பு அதை ரிவைஸ் பண்ணி எடுக்க இயலும்னு சொன்னா ரோமன் டெக்ஸ்ட் சட்டம் மட்டும் தான் செய்யலாம். ஆங்கில சட்டத்துல அதெல்லாம் அந்த விளையாட்டு எல்லாம் இல்லை. சரி, அதை மீள்நிரப்பு செய்யலாம், ரிவைஸ் பண்ண. ஓகே ஓகே பாரத். சோ அப்ப நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப டூ மச்சா போகலாம், பட் இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும், போரிங் ஆயிடும். அதனால இவரோட தொடரும், நாம சீரியல்ல பாக்குற மாதிரி தொடர் முக்கியமான கட்டம் வரும்போது அடடடா தொடரும் என்று போட்டுட்டான்ற மாதிரி ஃபீல் ஆகும். தொடரும். சோ டுடே செஷன் கிளியரா? ஞாபகத்தில் இருக்குமா? மெமரைஸ் ஆயிட்டா? அப்ப அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சரியா 10 எம்சிக்கு சொல்லி தந்திக்கிறேன். 10 எம்சிக்குள்ள என்னென்ன சொல்லிக்கிறேன், ரைட்? இப்ப 1 by 1 கேட்கு. இலங்கையில காணப்படுகின்ற பொது சட்டம் 2 சொல்லுங்க. அதுல பிரதான சட்டம் எது? அதுல மீள்நரப்பு சட்டம் எது? இலங்கையில காணப்படும் விசேட சட்டங்கள் யாவை? இலங்கை காணப்படும் தனியார் சட்டங்கள் யாவை? ஒல்லாந்தர்கள் கொண்டு வந்த சட்டம் என்ன? ஆங்கிலேயர் கொண்டு வந்த சட்டம் என்ன? அவ்வளவுதான். சோ நோட்ஸும் தெரியா, ஒன்றும் தெரியா, சட்டத்தண்டைக்கு தான் நம்ம கேட்டது, ரைட்? பட் எங்களுக்கு விஷயம் ஐடியா வந்திருக்கா இல்லையா? அப்ப ஜப்னாவுல இருக்கிற யாழ்ப்பாண மாகாணத்தில் இருக்கிற மலபார்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம், பௌத்தர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம், பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். That's all. So by the ஞாபகத்தில் இருக்கும் தானே அடுத்த கிளாஸ் வரைக்கும்? I will take you next class, right? So அடுத்த கிளாஸ்ல அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்தை கொண்டு போகும், ரைட்டா? எங்களோட நாட்டுல
அரசியல் சட்டத்துக்குள்ளால போய் சட்டத்துல எப்படி இப்படி துண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு போய் நாம லோயர் அளவுக்கு படிக்க போறல. முக்கியம் எங்களுக்கு என்ன தேவை, எங்க சிலபஸுக்கு என்ன தேவை, அவ்வளவுதான் படிக்கணும். சரியா? ஆகவே மெமரைஸ்ல வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. சரி, நான் இதான் சொல்றேன், நீங்க தான் கீ, நான் இல்ல. உங்களோட நோட்ஸ் உங்களுக்கு கீக்கான பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். சரியா? ஓகே கே. ஸோ அதை முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் அடுத்த கிளாஸ் சொல்லுங்க. ஹேண்ட் அவுட் சிலபஸ் சொல்றீங்க. நீங்க குயிக்கா ஆர்டரை கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா தனியா ஒருத்தருக்கு மடிக்க இயலாது. இப்ப ஒரு சிலர் வந்து தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிக்க போறோம். அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிறாங்க, நான் இப்போ ஆர்டரை கொடுத்துருக்கிறோம் குயிக்கா அடிக்க சொல்லி. நீங்களும் அவசரமா உங்களோட அட்மினுக்கு மெசேஜை கொடுத்துக்கோங்க நாளைக்கு. சரி, ஓகேவா? ஓகே சார், புரிதப்படுத்துங்க. வேகமா நம்ம சிலபஸ் முடிப்போம். சும்மா இழுத்துட்டு போக டைம் இல்லை. இந்த ஃபாஸ்டிங் ரம்ஜான் சீசன் மட்டும்தான் இப்படி 1 by 1 போகும். முடிச்சா அல்டிமேட் கிளாஸ் தான். சரியா? சொல்றல்ல செய்யும், அவ்வளவு சொல்லியே எல்லாம் செஞ்சு போட்டு சொல்லு. That's all. So we'll wind up today. We'll meet in next class. Thank you. Good night. Thank you. தேங்க்யூ சார். Welcome.